அல்லாஹ் எவ்வளவு சொல்லுகின்றானோ நாளை மறுமையில் உங்களுக்கு முழு கூலியை கொடுத்து அதற்கு பதிலாக எதையும் அல்லாஹ் வாங்க மாட்டான், நம்மிடம் எதையும் கேட்க மாட்டான். அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். அதற்கு மிக முக்கியமான நம்மிடத்தில் இருக்க வேண்டியது ஈமானும் தக்வாவும். நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொண்டால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு முழு கூலியை கொடுப்பான். எந்த விதமான நோய், நஷ்டம், கஷ்டம், எந்த விதமான ஒரு சோதனை இல்லாமல் நிரந்தரமான வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான். இதே போல இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம். அல்லாஹ் இந்த இடத்தில் என்ன சொல்லுகின்றான்? நிச்சயமாக யகுதுன எவர்கள் அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் தன்னுடைய பேச்சுடைய சத்தத்தை தன்னுடைய பேச்சுடைய சத்தத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் உட்காரும் பொழுது அதை தாழ்ந்து கொண்டு அதை குறைவாக பேசுகிறார்களோ, அஸ்வாத்தஹும் இந்த ரசூலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய தன்னுடைய சத்தத்தை உயர்வாக பேசாமல் அந்த சத்தத்தை தாழ்த்தி மெதுவாக யார் பேசுகின்றார்களோ, உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா இவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை சோதனை செய்கின்றான். அல்லாஹ் பரிசோதனை செய்கின்றான். அல்லாஹ் டெஸ்ட் வச்சிருக்கான். அல்லாஹ் இம்திஹான் எடுக்கின்றான். லஹும் மக்ஃபிரா அவர்களுக்கு மகஃபிரத் இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, அஜ்ருன் அதீம் மிகப்பெரிய ஒரு கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். அதனால்தான் இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள், 2 சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் உட்காரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வை உயர்த்தி பேசிவிட்டார்கள், சப்தமாக பேசிவிட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ்வின் மூலம் ரசூலுல்லாஹ் சொல்ல முடியவில்லை ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி சொல்லுகின்றான், இது நீங்கள் சஹாபாக்களுக்கும் சொல்லுங்கள். அது யாராக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வோடு உட்காரும் பொழுது தன்னுடைய சத்தத்தை தாழ்த்தி பேச வேண்டும், சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மதிப்பை நீங்கள் கண்ணியமாக மரியாதையோடு பேச வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த இடத்தில்